Students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸில் உள்ள செகண்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் போன வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக x1 பார் எப்படி கண்டுபிடிக்கிறது, S1 தட் இஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் உள்ள ப்ராப்ளமானது அனாலிசிஸில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Actually, the part 2 நம்ம பார்க்குறோம் செகண்ட் டாபிக். ஸோ த டாபிக் என்னென்னா மீன் வெக்டர்ஸ் அண்ட் கோவேரியன் மேட்ரிசஸ். மீன் வெக்டர்ஸ் அண்ட் கோவேரியன் மேட்ரிசஸ். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்தில் என்னென்னா மீன் வெக்டர்னு சொல்லும்போது x1 x2ன்னு சொல்லிட்டு தட் இஸ் மீ1 அண்ட் மீ2 யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வேரியன்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக ரெண்டாவது பார்ட்டில் வேரியன்ஸ் ஆஃப் கோவேரியன்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம பார்த்தோம். அடுத்தது கோவேரியன்ஸ்னு பார்த்தோம் போன வீடியோவில். போன இதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் எஸ்ன்னு ஒரு நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். S11 S12 S21 இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பார்ட்டில் பார்த்தோம். ஸோ இதில் என்னென்னா வேரியன்ஸ் கோவேரியன்ஸ் கோவேரியன்ஸ் நம்ம பார்க்குறோம் பார்ட் 2ல். ஸோ கோவேரியன்ஸ் சொல்லும்போது சிக்மா ஈக்குவல் டு சிக்மா 11 சிக்மா 12 எக்ஸட்ரா சிக்மா 1p சிக்மா 21 எக்ஸட்ரா 2p எக்ஸ்மா p1 ஈக்குவல். ஸோ ரெண்டு வேரியபிள் தந்தாங்கன்னா சிக்மா 11 சிக்மா 12 சிக்மா 21 சிக்மா 22 கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இ. ஸோ தட் இஸ் சிக்மா. ஓகே, ரெண்டாவது என்னென்னா பாப்புலேஷன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோவேரியன்ஸ் சிக்மா, செகண்ட் பார்ட்டில் செகண்ட் ஃபார்மில் என்னென்னா பாப்புலேஷன் கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ த கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ரோ ஈக்குவல் டு ஆர்ஐகே இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐகே டிவைட் பை ரூட் ஆஃப் எஸ்எஸ்ஐ ரூட் ஆஃப் எஸ்கேசின்னு பார்த்தோம். இங்கே பாப்புலேஷன் கோரிலேஷன்ஸை தான் ரோ ஐகேன்னு பார்க்குறோம். ரோ ஐகே ஈக்குவல் டு சிக்மா ஐகே டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா ஐஐ இன்டு ரூட் ஆஃப் சிக்மா கேகே. ஓகே, சிக்மா ஐகேன்னு சொல்லும்போது கோவேரியன்ஸ். ஸோ சிக்மா 1 இருக்கிற மாதிரி சிக்மா ஐகே ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூஐ இன்டு எக்ஸ்கே மைனஸ் மியூகே. ஸோ ஐஐன்னா ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் மியூஐ இன்டு எக்ஸ்ஐ மைனஸ் மியூஐ வரும். ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் மியூஐ தான் ஹோல் ஸ்கொயர் வரும். ஓகே, ஸோ சிக்மா 1 வரும் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 மைனஸ் ஃபஸ்ட் வேரியபிள் மீ1 தென் x2 மைனஸ் மீ2 வரும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு நம்ம பண்ணணும். ஸோ மூணாவது ஃபார்முலா என்னென்னா ரோ. ஸோ தட் இஸ் ரோ ஈக்குவல் டு 1 ரோ 12 எக்ஸட்ரா ரோ 1p சிக்மா 21 1 எல்லாமே என்னது டயனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே ஒன்றா தான் வரும். ஸோ அடுத்தது தேர்ட் ஃபோர்த் ஒன் v பவர் 1/2. v பவர் 1/2 ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் சிக்மா 11 0 0 0. ஸோ சென்ட்ரல் வேல்யூ மட்டும் வரும், மீதி எல்லா வேல்யூஸும் 0. ஓகே, ஆக்சுவலாக இந்த பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பாருங்கள், நீ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ x1 and x2 be the two variables. ஓகே, ஸோ x1 and x2 be the two variables. ஸோ இங்கே x1, ஸோ x2 this x1 and x2 be the two variables 0 1. ஸோ x2 values -1 0 1. ஓகே, so that is equal to 0.24 0.16 0.40 0.06 0.14 0000. ஓகே ஓகே, இதுக்குள்ள என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ x1 and x2 be the variable, x1 and x2 be the random variable to find mu1 mu2 sigma 11 sigma 22 sigma 21 சிக்மா 12 ரோ மியூ அண்ட் சிக்மா. இவ்வளோ பண்ணும்போது லாஸ்ட் இந்த இதில் உள்ள ஃபார்முலாஸ் எல்லாமே வந்துடும். ஃபைன் மீ1 அண்ட் மீ2. ஓகே, சொல்யூஷன். வாட் இஸ் மீ1? மீ1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேரியபிள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இ ஆஃப் x1 சிக்மா xi இன்டு பி ஆஃப் xi. ஓகே, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு xi தட் இஸ் x1 வேரியபிள். ஓகே, ஸோ தட் இஸ் x1 into p of x is equal to x1. அடுத்தது ப்ளஸ் x ரெண்டாவது வேரியபிள். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு x1ல என்னது 0 1 இருக்குது. ஓகே, ஸோ 0 into p of x is equal to 0 ப்ளஸ் 1 into p of x is equal to 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது 0 ப்ளஸ் 1 1 into p of x is equal to 1. p of x is equal to 1. ஓகே, ஸோ how to find p of x equal to 1? ஏற்கனவே நம்ம 2 dimensional ரேண்டம் வேரியபிளை நம்ம பார்ப்போம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இதுக்கு x1 சொல்லும்போது ஹியர் திஸ் இஸ் x1. இங்கே டேபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x1 x2ன்னு கொடுத்துருக்கான். x1 x2 திஸ் இஸ் x1 சாரி திஸ் இஸ் x1 x2ன்னு கொடுத்துருக்காங்க.
x1 x2 அப்போ this is x1 p of x1 இது இந்த same p of x2 ஏற்கனவே 2 dimension வெளியில் நம்ம பார்க்குறோம் so this total 0.8 this total 0.2 இந்த total 0.3 இது 0.3 இது 0.4 that is a marginal density function of x1 a marginal density function of x2 இந்த total 1 வரும் எப்போவுமே so p of x1 சொல்லும்போது என்ன வரும் 0 into p of x is equal to 0 so 0 into x1 so x is equal to 0 in the p of x is equal to 0 p of x equal to 0 என்ன வரும் 0.8 வரும் 0.8 okay so that is 0 into 0.8 plus 1 into p of x is equal to 1 p of x is equal to 1 என்ன இருக்கு p of x is equal to 1 என்ன இருக்கு x2 equal to this இதுக்கு நேர values so that is p of x is equal to 0 இது p of x is equal to 1 okay so இந்த value x2 க்கு x1 variable என்ன இருக்கு so x1 variable so p of x1 is equal to இது e of x2 இது x2 values தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் x2 values தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் so x2 that is mu2 நம்மள mu2 is equal to this value so that is mu2 equal to another 0 1 so that is equal to 0 and 1 into இதுக்கு values 0.2 okay so that is equal to 0.2 now mu1 so mu1 equal to expectation of x1 okay so that is equal to sigma x1 p of xi so அதுக்கு மீன் என்னது x1 is equal to various form -1 into p of x is equal to -1 plus 0 into p of x is equal to 0 plus 1 into p of x is equal to 1 okay so that is equal to -1 into இந்த வேல்யூ இந்த இருக்கு 0 into 0.3 plus 0 into இந்த வேல்யூ என்ன 0 தான் plus 1 into p of x is equal to 1 இந்த வேல்யூ 0.4 that is mu1 is equal to என்ன வரும் minus 0.3 plus 0.4 okay so that is equal to value 0.1 so முதல்ல பார்த்தது mu2 ஏன்னா நம்ம இங்க ஆக்சுவலா क्वेश्चंसல இங்க x2 கொடுத்திருக்கான் x1 கொடுத்திருக்கான் okay இங்க x2 x1 சொல்லும்போது இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம் so that is mu1 is equal to 0.1 and mu2 equal to 0.2 okay then இந்த ரெண்டு பார்ட்டும் பார்த்துட்டோம் செகண்ட்லி யூ ஃபைண்ட் சிக்மா 11 ஏற்கனவே நம்ம அந்த இன்ட்ரடக்ஷன்ல இந்த வீடியோ முதல்ல நம்ம பார்த்தோம் what is sigma iik sigma ik is equal to expectation of xi minus mu I into xk minus mu k okay அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா sigma 11 கட்டிருக்காங்க sigma 11 what is sigma 11 so expectation of x1 minus mu1 into so x1 க்கு மீன் என்னது mu1 தான் இது நம்ம x1 minus mu1 okay so that is equal to என்ன வரும் expectation of x1 minus mu1 the whole square okay so that is equal to sigma x squared in sigma x squared என்னது sorry e of x squared என்ன x squared into p of x அதே மாதிரி தான் expectation of x1 minus mu1 என்ன வரும் x1 minus that is x1 minus mu1 the whole squared into p of x1 values p of x is equal to x1 values okay so that is equal to x1 minus mu1 the whole square what is x1 x1 equal to -1 -1 minus mu1 is equal to யாக்கே நம்ம mu1 கண்டுபிடிச்சோம் 0.1 the whole square into p of x is equal to -1 p of x is equal to -1 okay plus ரெண்டாவது x1 equal to 0 minus 0.1 the whole square into p of x is equal to 0 plus மூணாவது x is equal to இதா இருக்கு x1 1 so that is 1 minus 0.1 the whole square into p of x is equal to 1 okay so that is equal to -1 minus that is -1 so the answer பண்ணும்போது the total -1 so that is minus 1.1 the whole square into p of x1 equal to -1 0.3 plus 0.1 the whole square into p of x is equal to 0.3 plus 1 minus 0.1 the whole square that is 1 into 0.9 the whole square into p of x equal to 1 0.4 okay so இதை ஆட் பண்ணுங்க எல்லாம் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 0.69 okay so இது 611 இதே மாதிரி sigma 22 கண்டுபிடிக்க போறோம் sigma 22 what is sigma 22
that is sigma 22 is equal to expectation of x2 minus mu2 into x2 minus mu2. Okay, so that is equal to expectation of x2 minus mu2 the whole square. Okay, so that is equal to x2 minus mu2, x2 value 0, 0 minus mu2 equal to already find and 0.2, 0.2 the whole square into p of x is equal to 0 plus 1, 1 minus 0.2 the whole square, p of x is equal to 1. Okay, so that is equal to 0.2 the whole square into p of x is equal to 0, 0.8 plus 1 minus 0.8, 0.8 the whole square into p of x is equal to 1, 0.2. So sigma அது வேல்யூ சிம்பிளை பண்ணும்போது sigma 22 உடைய வேல்யூ 0.16, 0.16. ஓகே, sigma 22 முடிஞ்சு போச்சு. அடுத்தது sigma 21 sigma 21 அதோட sigma 11 பண்ணுவாங்க. sigma 12 is equal to expectation of x1 minus first variable into x2 minus mu2. Okay, இது first and second variable x2 variable, இது x1 variable. So that is equal to x1 minus 1. What is x1? Minus 1 minus what is mu1? mu1 value. So mu1 is equal to x1 minus, so that is 0. mu1 is equal to 0.1, 0.1 sigma 1 2. So x1 minus mu1. Okay, so x1 is equal to minus 1 and x2 is equal to 0. So minus 1 minus 0.1 into x2 is equal to 0 minus 0.2. Okay, அடுத்தது so into p of x is equal to p of x, e of x1 and x2 is p of 1 2, p12. ஏற்கனவே நம்ம 2 டைம் ஸ்டாண்டர்ட் வேரியபிள் பார்ப்போம். p12 equal to என்னது p of 0 minus 1, so 0.24. p of 0 minus 0 minus 1. சரியா, 0 minus 1. ஓகே, minus 0.24 வரும் ப்ளஸ் ரெண்டாவது. ஸோ செகண்ட் வேல்யூ என்ன வரும்? minus 1 இது எடுத்தோம், minus 1 0.1. ஓகே, ஸோ அடுத்தது என்னது minus 1. ஸோ செகண்ட் வேரியபிள் x1க்கு 1 எடுத்தோம், இது எடுத்தோம், x1 இது எடுத்தோம், அடுத்து இதுவும். ஸோ minus 1, so minus 1, x1 is equal to minus 1 minus 0.1, x1 equal to minus 1, so x1 minus mu1, so x1 minus mu1 into x2 minus b2. இதே மாதிரி ஒவ்வொன்று வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். x2 equal to என்னது, x1 equal to minus 1, x2 equal to 0. ஸோ வேல்யூஸ் எதெல்லாம் வரும்? 0 minus 1 x2. ஓகே, minus 1 0. ஸோ minus 1 0, அடுத்தது minus 1 1 ரெண்டு சேர்ந்து, அடுத்தது minus 1 0, minus 1 0, 0 minus 1, 0 minus 2, x1 minus x2, so that is 0 minus 1, minus 1 0, minus 1 0, அடுத்து x2 0, 0 0.2, minus 1, x1 is equal to இது 0 minus 1, 0 minus 1, அடுத்தது minus 1, சாரி minus 1 0, அடுத்து minus 1 1, அடுத்தது 0 0, அடுத்தது 0 1, then 1 1, அடுத்தது 1 0, சாரி 1 0 1 1. அப்போ இதில் என்ன வரும்? So minus 1, that is x1, this minus 1 minus mu1 value into 0 minus mu2 value plus into p 0 minus 1, 0.24 plus then minus 1 minus 0.2, minus 1, so ரெண்டாவது minus 1 minus 0.1 into 1 minus 0.2 into 0.06. ஓகே, ப்ளஸ் இது பார்த்தாச்சு. அடுத்தது 0 0, சரியா? ஸோ 0 minus 0.1, 0 minus 0.2 into 0.16. ஓகே, ப்ளஸ் அடுத்தது 0 1 2, 0 minus 0.1,
into 1 minus 0.2 into 0.14. Okay, plus அடுத்தது 1 minus 0.1 into 0 minus 0.2 into 0.40 plus 1 minus 0.1 into 1 minus 0.2 into 0.0. Okay, so the answer என்ன வருதுன்னா sigma 12 is equal to minus 0.08 minus 0.02. So sigma ரெண்டு வேரியபிள் எடுக்கணும், x2 0 comma 1 x1 minus 1 0 1 x2 0 1. ஸோ ஒவ்வொரு ஜோடியாக எடுக்க போகிறோம், ரெண்டு பேர். x1 வேல்யூ x2 வேல்யூ போடு, அடுத்த x1 வேல்யூ x2 வேல்யூ, அடுத்த x. ஸோ இது இந்த வேல்யூ இது. ஸோ எத்தனை வருது? 1 2 3 4 5 6 வேல்யூஸ் வரும், 6 வேல்யூஸ் வரும். 1 2 3 4 5 6 values வரும். So the answer is sigma 12 is equal to minus 0. So which is similar to sigma 21. Okay, so ஒன்று முடிஞ்சு, நான் இது முடிஞ்சு, இந்த மூணு முடிச்சாச்சு. Now sigma, what is sigma? Sigma is equal to formula என்னன்னா, so sigma is equal to sigma 11 sigma 12 sigma 21 sigma 22. இதுதான் formula. Okay, so already find sigma 11 0.69, sigma 12 minus 0.08, sigma 2 symmetric தான், minus 0.08, sigma 22 value 0.16. Okay, இதையும் பார்த்துட்டோம். Now mu, already find mu values. Okay, mu value. Then E value. What is E value? So E equal to, so formula யாருக்கே நம்ம கொடுத்துட்டோம். So that is E values of E equal to 1 sigma rho 11 rho 12 அடுத்து rho 21 rho 22. Okay, so how to find rho 11? So rho 11 சொல்லும்போது ஏற்கனவே 1 தான், rho 11 சொல்லும்போது 1 values, இது 1 வரும், இதுவும் 1 வரும், 1, இந்த ரெண்டு 1. Now you find sigma 12 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போகிறோம். Okay, what is rho 12? So rho 12 equal to sigma 12 divided by root of sigma 11 into root of sigma 22. Okay, root of sigma 22. What is, how to find sigma 12? Sigma 12 ஏற்கனவே பண்ணியிருக்கோம், sigma 12 equal to minus 0.08 minus 0.08 divided by sigma 11 ஏற்கனவே பண்ணியிருக்கோம், root of 0.69 into root of 0.16. So sigma 12 value 0.24. Okay, so E equal to என்ன வரும்? 1 0.24 into 1. இதுதான் E values. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், ஒரு ப்ராப்ளம் கூட பார்ப்போம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.